குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஸ்டடி புக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து பை ஃபில்டர். அது என்ன பை ஃபில்டர்? ஸோ இந்த பை சிம்பிள் மாதிரி இருக்கிறதுனால வந்து இதை பை ஃபில்டர்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டர் 1 வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டக்டரை வந்து சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லோடை வந்து அதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பை ஃபில்டருடைய டயக்ராம். இட் இஸ் கால்ட் அஸ் சிஎல்சி ஃபில்டர். இதை வந்து சிஎல்சி ஃபில்டர்னு சொல்லலாம். கெப்பாசிட்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் மதிப்பு வந்து குறைவாக இருக்கும். இதனுடைய ரியாக்டன்ஸ் மதிப்பு வந்து இண்டக்டருடைய ரியாக்டன்ஸ் மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரில் வந்து ரியாக்டன்ஸ் மதிப்பு வந்து குறைவாக இருக்கிறதுனால அதன் வழியாக செல்லக்கூடிய ஏசி ரிப்ளண்ட்டை வந்து இது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடும், அது பைபாஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஏசி ரிப்ளண்ட் இதனுடைய ரியாக்டன்ஸ் மதிப்பு அதிகமாகிறதுனால இந்த இடத்துலயே வந்து அந்த ஏசி சிக்னல் வந்து பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா, இங்கே ட்ராப் ஆகிடும். ஸோ அப்புறம் திரும்ப இன்னொரு கெப்பாசிட்டர் நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணிங்கனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக வந்து நமக்கு ஏசி ரிப்ளண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இது பைபாஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு பியூர் டிசி சிக்னலாக நமக்கு அவுட்புட்டில் தரும். இப்போ நார்மல் ஃபில்டரை கம்பேர் பண்ணும்போது இது 3 டைம்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணதுனால வந்து இதனுடைய எஃபிஷியன்சி வந்து நல்லா இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர் ஒன்னுடைய ரியாக்டன்ஸ் மதிப்பு வந்து லோவாக இருக்கிறதுனால வந்து ஏசி காம்பனண்ட் வந்து ரெக்டிஃபையருடைய ஏசி காம்பனண்ட்டை வந்து ஈஸியாக பைபாஸ் பண்ணிடும். ஸோ அப்போ டிசி காம்பனண்ட் மட்டும் அங்கே இருக்கும். அந்த டிசி காம்பனண்ட் வந்து L1க்கு போகும். இந்த L1க்கு போகும். இந்த L1 என்ன பண்ணணும், ஐ ரியாக்டன்ஸ் மதிப்புக்குனால அங்கேயே வந்து இந்த ஏசி இதை வந்து பிளாக் பண்ணிடும். ஏசி காம்பனண்ட் பிளாக் பண்ணிட்டு டிசி காம்பனண்ட்டை மட்டும் இந்த கெப்பாசிட்டர் 2க்கு கொடுக்கும். இந்த கெப்பாசிட்டர் 2 என்ன பண்ணும், அகைன் சேம் ப்ரொசீஜர் படி வந்து இது ஏசி காம்பனண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ணிட்டு ஒரு பியூர் டிசி சிக்னலாக வந்து அவுட்புட்டில் தரும். இதுதான் வந்து பை ஃபில்டருடைய அட்வான்டேஜஸ். ஏன்னா இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து 2 கெப்பாசிட்டர் ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணால் இது காஸ்ட் வைஸ் ஹையாக தான் இருக்கும். பட் இது வந்து எஃபெக்டிவான ஒரு ஃபில்டர் சர்க்யூட். இதை பயன்படுத்தி வந்து நம்ம பல்சேட்டிங் டிசி சிக்னலை வந்து பியூர் டிசி சிக்னலாக வந்து மாற்றலாம். இப்போ நான் இன்னொரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து எல்சி ஃபில்டர். எல்சி ஃபில்டர் அப்படின்னா நேம்லேயே இருக்குது எல்சி. ஸோ இண்டக்டரை வந்து நாம் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு பேரலாக வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறோம் ஆர் எல். இது சி இண்டக்டர். ரெக்டிஃபையர் அவுட்புட். இதான் வந்து ஒரு சிம்பிள் எல்சி ஃபில்டர். இண்டக்டரையும் கெப்பாசிட்டரையும் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஃபில்டர் தான் வந்து எல்சி ஃபில்டர். ஸோ இது வந்து நம்ம கெப்பாசிட்டரும் இண்டக்டரையும் நம்ம ரெண்டையும் பயன்படுத்தாலும் வந்து இதில் வந்து ஏசி ரிப்ளண்ட் அளவு வந்து குறைவாக இருக்கும், அதான் அவுட்புட்டில் கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய அட்வான்டேஜஸ். சிங்கிளாக இண்டக்டரை மட்டும் பயன்படுத்தி பண்ணுறதுக்கும் ரெண்டுத்தையும் காம்பினேட் பண்ணி பண்ணுறதுக்கும் நமக்கு எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெக்டிஃபையருடைய அவுட்புட் வந்து ஏசியும் டிசியும் கலந்து தான் இருக்கும்.
இந்த கலந்து வரக்கூடிய ஏசி டிசி சிக்னலை வந்து நமக்கு பியூடிசியை கொண்டு வரக்கூடிய சர்க்யூட் தான் வந்து ஃபில்டர் சர்க்யூட். இந்த இண்டக்டர் என்ன பண்ணணும்னா இன்புட் சிக்னல் வரக்கூடிய ஏசி ரிப்ளண்ட்டை வந்து அப்படியே இங்கே பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிவிட்டு பியூடிசியை மட்டும் அலோவ் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டர் இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஏசி காம்பவுண்ட் அதை கிரவுண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் வந்து இன்னும் பியூடிசியாக டிசி சிக்னலாக வந்து ஏசி சிக்னலை குறைச்சி பியூடிசி சிக்னலாக வந்து கொண்டு வரும். ஸோ இந்த இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர் ஃபில்டரை வந்து தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணும்போது வர எஃபிஷியன்சியோட வந்து எல்சி ஃபில்டரில் வந்து அதிகப்படியான வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு பியூடிசி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து எல்சி ஃபில்டருடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இன்னொன்று ஆர்சி ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. ஆர்சி ஃபில்டர்னா நேம்லேயே இருக்குது, ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஃபில்டர் தான் ஆர்சி ஃபில்டர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது பாக்கெட் 5 டைப்பில் தான் இருக்கும். இதில் வந்து C1 கெப்பாசிட்டர், C2 கெப்பாசிட்டர் ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டர் R1 யூஸ் பண்ணுறோம். லோடு வந்து RL வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் மதிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் இன்புட் வரக்கூடிய இன்புட்டை வந்து ஃபில்டர் பண்ணி ஏசி ரிப்ளண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி பைபாஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் தரும். இந்த ரெசிஸ்டர் R1 என்ன பண்ணுறது சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிறனால வந்து வோல்டேஜ் அளவை வந்து சற்று குறைச்சி ஒரு கான்ஸ்டன்டான அவுட்புட்டை வந்து C2 கொடுக்கும். அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர் 2 இது மூலம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசி ரிப்ளண்ட் மேலும் இருந்துச்சு அப்படின்னா அதை பைபாஸ் பண்ணிவிட்டு டிசி சிக்னலில் வந்து அதாவது டிசி சிக்னல் உள்ள ஏசி சிக்னல் வந்து மேலும் குறைச்சி வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து ஒரு பியூர் டிசி சிக்னலாக வந்து இந்த சர்க்யூட் வந்து கொண்டு வரும். இதனுடைய ரியாக்டன்ஸ் மதிப்பு குறைவு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏசி டிசி சிக்னலை வந்து அலோவ் பண்ணி பைபாஸ் பண்ணிவிடும். இங்கே ஏசி சிக்னல் பைபாஸ் பண்ணி அலோவ் பண்ணி இங்கே டிசி மட்டும் இருக்கும். இந்த டிசி சிக்னலை வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து குறைச்சி இந்த கெப்பாசிட்டிக்கு கொடுக்கும். இந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணும் திரும்ப மேலும் ஏதாவது ஏசி சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து ஒரு பியூர் டிசி சிக்னலாக வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ஆர்சி ஃபில்டருடைய சர்க்யூட் டயக்ராம். ஸோ இப்போ வந்து இண்டக்டிவ் ஃபில்டர், கெப்பாசிட்டிவ் ஃபில்டர், அப்புறம் வந்து பை ஃபில்டர், ஆர்சி ஃபில்டர், எல்சி ஃபில்டர் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச்.